ஹாய். ஹாலோவின் உலகம் பூரா இருக்க மக்கள் ரொம்ப கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய ஒரு கோஸ்ட் ஃபெஸ்டிவல். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து அங்கே மைக்ரேட் ஆன நம்ம மக்களும் கூட இதை ரொம்ப ஃபன்னாக கொண்டாடுறாங்க. மொத்தம் இதை 3 நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அக்டோபர் 31, நவம்பர் 1, நவம்பர் 2. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அயர்லாண்டில் செல்ஸ்ன்ற ஒரு மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க சம்மர்லேருந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதியை தான் நியூ இயராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த டே அன்னைக்கு கெட்ட ஆத்மாக்கள் தங்களை தாக்க வரதா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த ஆத்மாக்கள்கிட்ட இருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அவங்களும் ஒரு கோஸ்ட் போலவே ட்ரெஸ் பண்ணி அந்த ஆத்மாக்களை ட்ரிக் பண்ணுறதுக்காக சாம்ஹெயின் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடியிருக்காங்க. நவம்பர் 1ஆம் தேதி ஆல் செயின்ஸ் டேவாக தான் கிறிஸ்டியன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை ஆல் ஹாலோஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாள் அக்டோபர் 31 ஹாலோஸ் ஈவ்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் காலப்போக்கில் ஹாலோவின்னு மாறிடுச்சு. அயர்லாண்டில் ஆரம்ப காலத்தில் பொட்டேட்டோ ரேடிஷ் வச்சு தான் அந்த கோஸ்ட்டை ட்ரிக் பண்ணுறதுக்காக கோஸ்ட்டு போலவே அதை கார்வ் பண்ணி மக்கள் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. லேட்ரான் இது எல்லாமே அமெரிக்காவுக்கும் மற்ற கண்ட்ரீஸுக்கும் இந்த கல்ச்சர் மூவ் ஆன் ஆகும்போது தான் அதை பம்கினில் கார்வ் பண்ணி பம்கின்ஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹாலோவின்க்கு அமெரிக்காலையும் சரி மற்ற எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயும் சரி அவங்க வீடுகளை கூட அவங்க ஒரு கோஸ்ட் ஹவுஸ் போல தான் டெக்கரேட் பண்ணுறாங்க. அவங்களும் கோஸ்ட் காஸ்டியூம்ஸாக போட்டுக்கிட்டு நைட்டில் வெளியில் சுற்றுறது ஜாலியாக ஃபன் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எதனால் மக்கள் நைட் டைமில் இப்படி வெளியில் ரோம் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே நைட் டைமில் தான் அந்த கெட்ட ஆத்மாக்களும் சரி நல்ல ஆத்மாக்களும் சரி பூமிக்கு வரதான் அவங்க நம்புகிறாங்க. பூமிக்கு வரக்கூடிய அந்த நல்ல ஆத்மாக்கள் இவங்களை பார்த்துட்டு நம்மளை போல தான் இங்கேயும் எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகணும். கெட்ட ஆத்மாக்கள் அவங்களையே தாக்காமல் இருக்கிறதுக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காகவும் தான் அவங்க அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இதில் பெரியவங்க மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கும் நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ட்ரிக் அண்ட் ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேமை குழந்தைங்களுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. ட்ரிக் அண்ட் ட்ரீட் அப்படின்னா என்னென்னா, ஒரு வீடுகளில் வெளியில் லைட் போட்டுட்டு சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சாக்லேட்ஸை குழந்தைங்க போயிட்டு ட்ரிக்கா ட்ரீட்டான்னு கேட்டால் அவங்க ட்ரிக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த குழந்தைங்கள் அவங்கள பயமுறுத்தி அவங்கக்கிட்டேருந்து சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. ட்ரீட்டுன்னு சொன்னாங்கன்னா எதுவுமே பண்ணாமல் குழந்தைங்களுக்கு அவங்க சாக்லேட்ஸை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. ஒருவேளை சாக்லேட்ஸ் தீந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டு வாசலில் இருக்க லைட்ஸை ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ குழந்தைங்கள் அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, டீன்ஸும் இதில் நிறைய ஃபன் கேம்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நைட் டைமில் கண்ணாடியில் அவங்க முகத்தை பார்த்துட்டு